ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th முக்கியமாக ஆர்ட்ஸ் குரூப்புக்காக நம்ம இந்த சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது 12th அக்கௌண்டன்ஸில் இருக்கக்கூடிய சாப்டர் வைஸ் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, தியரி ப்ளஸ் அதாவது சம்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க. மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 பேஜஸ் மட்டும்தான் இருக்குது. சரியா, இந்த 35 பேஜஸ் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா வித் ஆன்சர்ஸோடு இருக்குது. சரியா, வெறும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுக்க கிடையாது, வித் ஆன்சர்ஸோடு இருக்கனால கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த பிடிஎஃப் ஃபைல் எடுத்து உங்களுக்காக நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நல்லா கவனிங்க. இப்போ சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல்டு லெட்டரில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு 1 வேர்டுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. சரியா, அதே மாதிரி செகண்ட் 1 வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் டார்க்காக போல்டு லெட்டர்ஸில் உங்களுக்கு ஆன்சர் பார்த்தா கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் ஆன்சர். சரியா, அதாவது வெரி ஷார்ட் ஆன்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ். அதை வந்து பாயிண்ட் வைஸாக உங்களுக்கு கொடுத்துருக்கும். தியரி கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பாயிண்ட் வைஸாக இருக்கனால ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோ த்ரூ பண்ணி அதாவது நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கும் அது வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே சப் ஹெட்டிங்ஸோடு இருக்குது. அதனால தான் இந்த பிடிஎஃப்ல வந்து கொஞ்சம் நல்லா இருந்தனால தான் உங்களுக்கு அதை எடுத்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் எல்லா வீடியோவில் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டிஃப்ரென்ஷியேட் பிட்வீங்கிற கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் அதாவது ஒரு தியரி கொஸ்டின் கண்டிப்பாக நம்ம எழுத போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தியரி கொஸ்டினை செலக்டடாக எழுதணும். ஏன்னா இப்போ சம்ஸ்னால் நமக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக இருந்தால் ஃபுல் மார்க் கிடைச்சிடும். ஆனால் தியரி கொஸ்டினுக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஃபுல் மார்க் வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்போ செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பிட்வீங்கிற கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னாவே விட்டுறாதீங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து மார்க்கை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். சரியா, இதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி சாப்டருக்குமே உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. அதனால் இதை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.